தமிழக பாஜக முன்னாள் தலைவர் கே. அண்ணாமலை இயற்கை விவசாயம் மற்றும் சமூக நலப்பணிகள் தொடர்பாக பரவி வரும் வதந்திகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இயற்கை விவசாயத்தின் மீது எனக்கு எப்போதும் அதிக ஆர்வம் உள்ளது. வி த லீடர்ஸ் அறக்கட்டளை மூலம் இதுவரை பல முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டுள்ளோம். இதனை சுற்றிய சில வதந்திகள் எனது கவனத்திற்கு வந்துள்ளன. அதற்கான உண்மையை மக்களிடம் தெளிவாக சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. அவர் மேலும் கூறியது, ஆம், கடந்த ஜூலை 12ஆம் தேதி நான் ஒரு விவசாய நிலத்தை வாங்கியுள்ளேன். இந்த நிலத்தை வாங்கியது முழுமையாக என் மற்றும் என் மனைவியின் சேமிப்பும் வங்கி கடனும் பயன்படுத்திதான். கடந்த 2 மாதங்களாக என் வங்கி கணக்கிலிருந்து கடனுக்கான மாதாந்திர வட்டியும் செலுத்தப்பட்டு வருகிறது. நிலம் பதிவு செய்யும் நாளில் நான் நேரடியாக செல்லவில்லை. ஆனால் ஜூலை 10ஆம் தேதி காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் என் மனைவி திருமதி அகிலா அவர்களுக்கு நான் பவர் ஆஃப் அட்டர்னி வழங்கியிருந்தேன். அதன்படி அவர் பதிவு செய்தார். இதற்காக தமிழக அரசுக்கு முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணமாக ரூபாய் 40 லட்சத்திற்கும் அதிகமாக செலுத்தியுள்ளோம். மேலும் மத்திய அரசின் PMEGP திட்டத்தின் கீழ் பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். இதுவே நான் வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து என்றும் அவர் வலியுறுத்தினார். இறுதியாக அவர், நான் எப்போதும் சட்டப்படி நேர்மையுடனும் உண்மையுடனும் செயல்பட்டு வருகிறேன். என்னை பற்றி சந்தேகம் கொண்டவர்களுக்கும் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களுக்கும் நன்றி. குறை சொல்லி நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ள செயல்களில் ஈடுபடுவீர்கள் என நம்புகிறேன். இவ்வாறு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் கே. அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார்.